உளுந்து பிரியாணி, எள்ளு சட்னி, 1/2 டம்ளர் உளுந்து, 1/2 டம்ளர் அரிசி. சாப்பிட்டு பார்த்தா தெரியும் எப்படி இருக்குன்னு. இன்னைக்கு என்ன சமையல்? இன்னைக்கு உளுந்து பிரியாணி செய்யறேன். உளுந்து பிரியாணியும் எள்ளு சட்னியும். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஓகே. குக்கர் சூடாயிடுச்சு. எண்ணெய் ஊற்றிக்கலாம். 50 ml கடலெண்ணெய், முழு கரம் மசாலா, 2 பச்சை மிளகாய், ஒரு பெரிய சைஸ் ஆனியன், ஒரு கொத்து கருவேப்பிலை, ஒரு கைப்பிடி கொத்தமல்லி, ஒரு கைப்பிடி புதினா, வெங்காயம் வதங்குண்டு, 2 தக்காளி, 1 ஸ்பூன் உப்பு, 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பிரியாணி மசாலா 1 ஸ்பூன், வீட்லேயே அரைச்ச பிரியாணி மசாலா. அடுத்தது நெய் ஊற்றிக்கலாம். 3 ஸ்பூன் ஊற்றிக்கலாம். இந்த பிரியாணினால என்ன யூஸ்? இது கை கால் வலிக்கெல்லாம் நல்லா இருக்கு. இது சாப்பிட்டோம்னா குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுத்தா ரொம்ப நல்லது. அடுத்து ஊற வச்ச உளுந்து போட்டுக்கலாம். 1/2 டம்ளர் உளுந்து, 1/2 டம்ளர் அரிசிக்கு 1/2 டம்ளர் உளுந்து, 1/2 டம்ளர் அரிசி. தண்ணி அளவு 2 டம்ளருக்கு 5 டம்ளர் தண்ணி. 1/2 டம்ளர் அரிசி, 1/2 டம்ளர் உளுந்து, 2 டம்ளர் ஆச்சு. 2 டம்ளருக்கு 5 டம்ளர் தண்ணி ஊற்றணும். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் உப்பு போட்டுக்கிறேன். பத்தலைன்னா போட்டுக்கலாம். 1/2 ஸ்பூன் வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தண்ணி ஊற்றிக்கலாம். நான் செம்பில் ஊற்றுறேன். இது 2 டம்ளர் பிடிக்கும். இந்த செம்பு 2 டம்ளர் பிடிக்கும். 2 2. இந்த பிரியாணிக்கு சைட் டிஷ் என்னன்னா? இதுக்கு எள்ளு சட்னி. எள்ளு சட்னி சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். மூடி போட்டு 3 விசில் விட்டுக்கலாம். 3 விசில் விட்டா குழஞ்சு போகும். இல்லை அரிசி நல்லா பழைய அரிசிங்கிறதுனால குழையாது, நல்லா இருக்கும். எள்ளு சட்னி செய்யறதுக்கு கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். எள்ளு 1 கரண்டி, பச்சைக்கடலைப்பருப்பு 2 ஸ்பூன். நல்லா மிக்ஸ் ஆகட்டும். நல்லா பொரியணும் எள்ளு. 2 வரமிளகா, 1/2 ஸ்பூன் சீரகம், 2 கொத்து கருவேப்பிலை, 4-5 பல் பூண்டு. முதலையே போட்டிருக்கணும், போட மறந்துட்டேன். கொஞ்சம் புளி. எள்ளு சட்னியா பூண்டு சட்னியா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஒரு 1/2 ஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம். துருவின தேங்காய் கொஞ்சம். இதை ஆற வச்சு மிக்சியில் அரைச்சிக்கலாம். எள்ளு சட்னி ரெடி. சட்னி கருவேப்பிலை மிளகா போட்டு தாளிச்சுக்கலாம். பிரியாணி ஓபன் பண்ணிடலாமா? ரெடி. ஒரு 5 நிமிஷம். ஆவி கறக்குது. 1 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம். உளுந்து பிரியாணி, எள்ளு சட்னி, முட்டை. இப்படி இருக்கு பாருங்க. சாப்பிடலாமா? அதுக்கு தான் வெயிட் பண்ணிட்டு